மகளே என் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, துளசியோட தங்கச்சி வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பெரிய பொண்ணுனால பார்த்திங்க அப்படின்னா, இப்போதைக்கு நமக்கு சீர் செய்றதுக்கு கூட யாரும் இல்ல. நம்ம இப்படி இருக்கோமேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. இந்நேரம் துளசியோட ஹஸ்பண்ட் இருந்தா, அவர் உயிரோட இருந்தா எல்லாமே பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனா அந்த குறைய போக்குற மாரி அபிராமி நாச்சியார் பார்த்திங்கன்னா, அவ்வளோ சீரெல்லாம் எடுத்துட்டு வந்து மண்டபம்லாம் புக் பண்ணி பெருசா வந்து சடங்கு வைக்கிறாங்க. இத நினச்சு அந்த குடும்பமே ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சந்தோஷத்துல இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அபிராமி நாச்சியார் துளசிக்காக தான் இவ்வளோ தூரம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபங்ஷன்லாம் நல்லபடியா நடந்துட்டுருக்கப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சடங்குல போட வேண்டிய சாப்பாட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஏதோ பாய்சன கலந்துட்டு போயிறாரு. அதுல வந்து ஏதோ ஒரு மருந்த கலந்துட்டு போயிறாங்க. இது கண்டிப்பா சிவகாமி நாச்சியார் அவங்களோட வேலையா தான் இருக்கும். இந்த விஷயத்த எப்படியோ பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன தம்பி கண்டுபிடிச்சுட்டு, இந்த சாப்பாட்ல விஷம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருமே நம்பாதனால, அந்த சாப்பாட பார்த்தீங்க அப்படின்னா, அவரே வந்து சாப்ட்டு அவருக்கு முடியாம போயிருது. இவரு தான் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க உள்ள எல்லா உயிரையுமே காப்பாத்திருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போது? அந்த சாப்பாட்ல விஷத்த கலந்தது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.